குஜராத் கலவர வழக்கில் ஆயுள் சிறை தண்டனை பெற்ற முன்னாள் அமைச்சர் மாயா கோட்னானியின் இடைக்கால ஜாமீனை நீட்டிக்க உச்சநீதிமன்றம் மறுத்துவிட்டது. 2002ஆம் ஆண்டு குஜராத்தில் நடந்த மத கலவரத்தில் ஆயிரக்கணக்கானோர் கொல்லப்பட்டனர். அகமதாபாத்தின் நரோடா என்னுமிடத்தில் 97 முஸ்லிம்களை கொடூரமாக கொன்ற வழக்கில் மோடி அமைச்சரவையில் மகளிர் நலத்துறை அமைச்சராக பதவி வகித்த மாயா கோட்னானிக்கு இரட்டை ஆயுள் சிறை தண்டனையை விசாரணை நீதிமன்றம் அளித்தது. இந்நிலையில் சிறையில் பட்ட தீக்காயத்துக்கு சிகிச்சை பெற மாயா கோட்னானிக்கு ஜாமீன் வழங்க கோரி குஜராத் உயர்நீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்யப்பட்டது. அது நிராகரிக்கப்பட்ட நிலையில் உச்சநீதிமன்றம் மாயா கோட்னானிக்கு இடைக்கால ஜாமீன் வழங்கியது. பிப்ரவரி 24ஆம் தேதியான திங்கட்கிழமையுடன் ஜாமீன் முடிவடைகிறது. இந்நிலையில் மாயா தற்கொலை செய்யும் மனநிலையில் இருப்பதால் அவரது ஜாமீனை நீட்டிக்க கோரி மாயாவின் வக்கீல் ராம்ஜெத் மலானி திங்களன்று உச்சநீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்தார். ஜெத்மலானியின் வாதத்தை ஏற்க மறுத்த ஹெச்எல் தாட்டு தலைமையிலான பெஞ்ச் சிறைக்கு திரும்பிய பிறகு ஜாமீன் கேட்டு உயர்நீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்யும்படி உத்தரவிட்டனர்.